சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க என்ன தெரியாத ஆளா இல்ல வேற நாட்டுல இருக்காங்களா? உங்க வீட்ல உங்க கூட பக்கத்துல தானே இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு முதல்ல எழுதி கொடுக்கணும்? நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னு தானே இவங்க இப்ப இவ்ளோ ஆட்டம் ஆடுறாங்க. ஆமா சிந்து, சம்டைம்ஸ் இந்த மாதிரி தெரியாம நான் தப்பு பண்ணிடுறேன். செவந்தி, இங்க பாருங்க, நம்ம ஃபேமிலி சந்தோஷம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷம் எல்லாமே முக்கியம்தான். ஆனா நம்ம சந்தோஷத்தை இழந்துட்டு அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுனால என்ன யூஸ்? ஒன்னும் கிடையாது. அப்படி வாழணும்னு அவசியமும் கிடையாது. நாமளும் சந்தோஷமா இருந்துட்டு அடுத்தவங்களும் சந்தோஷமா இருந்தா அதுக்கு பேர் தான் லைஃப். அத விட்டுட்டு அடுத்தவங்க சந்தோஷத்தை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் முட்டாள்தனம். சரி விடுங்க, இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்ட? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு செவந்தி. ஏன் இப்படி குழந்தையும் கொடுத்துட்டு ஃபீலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்ளோ கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா என்னையும் சேர்த்து உங்க குழந்தைய பெத்துக்கோங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன். அப்பாடா சிரிச்சிட்டீங்க. சரி ஓகே, போய் படுங்க. ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து கொடுங்க. சிந்து, அங்க 3 பேரும் உங்க வீட்டுல தூங்குனா நான் மட்டும் தனியா தூங்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் சிந்து. நான் 2 பெட்ஷீட்டா எடுத்துட்டு வரேன். நானும் உன் வீட்லயே படுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் செவந்தி. சரி நீங்களும் போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க, ஏன் கூடயே படுத்துக்கோங்க. காலையில என்ன கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டுரு, இல்லனா இவ பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுவா. அப்படிலாம் நம்மள மிஞ்சி இவ எங்கேயும் போக முடியாது. விஜய் சார் எதுக்கு இருக்காரு?